அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சித்த போது என்ன பேர் வச்சேன்னா மிஸ்டர் ரைட். அவங்க செய்கிறது மட்டும்தான் சரி, வேறு யாரும் சரியில்லை. நாம் வேதத்தின்படி கொஞ்சம் மாற்றிக்கிட்டாச்சுன்னா அதெல்லாம் இல்லை. தன் மனதிற்கு சரி என்று எது தோன்றுகிறதோ அதை சரின்னு பிடிச்சிக்கிட்டு மித்தத்தை எல்லாம் தவறாக வைத்து ஒருவேளை நாம் செய்வதன் சரியாக போயிடுச்சுன்னா அதை எப்படியாச்சும் காலி பண்ணி அவர்களை நிரூபிப்பதற்கு அவங்க எந்த முயற்சி எடுப்பாங்க? அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெற்றுவிடும். ஏன்? இந்த அகந்தைக்கு உதவி செய்கிற ஒரு அந்நிய சக்தி இருக்கிறது, அது அவர்களுக்கு உதவி செய்கிறது. அப்படியான பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள முயற்சிக்கிறோம் என்றால் யாருகிட்டையும் போய் நான் செய்வது சரி நீ செய்வது தவறு என்று நியாயப்படுத்த இல்லை. ரகசியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. முடிவில் அது வெளிச்சத்தில் வரட்டும், ஆரம்பத்தில் அதை மறைவாய் வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நீதிமொழிகள் 16:18 நான் ஏற்கனவே சொன்ன வசனம்தான். அழிவுக்கு முன்னாடி என்ன வரும்? அகந்தை வரும். அழிவு உடனே வந்துடாது. அழிவு அட்வான்ஸாக இன்ஃபார்ம் பண்ணாமல் என்ன செய்யாது? வரவே வராது. இது எப்படின்னா, சுனாமி வர்றது தப்பு இல்லை, சுனாமி வருதுன்னு என்ன செய்ய வேணுமா? அனௌன்ஸ் பண்ணணுமா? அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா மக்கள்லாம் ஓடி போகணும். இன்னும் ஓடி போகாமல் இருக்கிறவர்கள் பிளேட் சிக்கி கொள்வது போல அழிவுக்கு முன்னால் அகந்தை என்கிற ஒன்று நம்ம அலர்ட் பண்ணும். அகந்தை வந்துடுச்சு, சீக்கிரம் அழிஞ்சிருவேன். அப்பே நம்ம சரி பண்ணிக்கணும். சரி பண்ணலைன்னா நாம் நிச்சயமாக அழிந்து போய்விடும். பிள்ளைகளே, நம்மை அழிக்க பண்ணுகிற அழிவென்றால் சரீரத்தை விட்டு எடுப்பதில்லை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நம்ம எடுத்து போடுவது அகந்தை. அந்த அகந்தைக்காரரை விட்டு விலக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த அகந்தை இருக்குது அப்படின்னாலே அவங்க எப்போதும் ஒரு சினத்தோடு கோபத்தோடே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க? ஒரு கோபக்காரங்களா, நான் சொன்ன நீ செய்யலையா, இன்னும் செய்ய மாட்டியா என்று ஒரு கோபத்தோடே இருப்பார்களாம். வாசியுங்கள் நீதிமொழிகள் 21:24. நீதிமொழிகள் 21:24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான். நீதிமொழிகள் அழகாக இந்த அகங்காரத்திற்கு ஒரு 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 விளக்கம் கொடுத்திருக்கிறது. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு என்னவென்று பெயர்? பரியாசக்காரன் என்று பெயர். முதல்ல அகங்காரம் வரும், பிறகு என்ன வரும்? இடும்பு வரும். இடும்புனா என்ன? இடும்புனா எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்பது. என்ன பேசுங்க அதுக்கு எதிர்த்து நிற்பது, அதுதான் இடும்பு என்று சொல்லுவது. யாருடைய கருத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, நம்ம நினைச்சதான் அப்படி நினைக்கிறதான் இடும்பு. இது பரியாசமாய் வெளிப்படும். கவனிங்கள், இவர்களிடத்தில் எப்போது என்ன இருக்குமாம்? ஒரு அகந்தையான சினம் இருந்துகிட்டே இருக்குமா. இதுதான் இன்னொரு வார்த்தையில் சொல்லியாச்சுன்னா, வாழ்க்கையில் இதை சாதிக்கணும்னு நினச்சேன், எங்கேயோ இடத்துல வாழ்க்கையில் கசப்பான அனுபவம் நடந்திருக்கும், எங்கேயோ இடத்துல வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், அப்போது ஒரு கசப்பு வரும் பாருங்க. அந்த கசப்பை இன்னும் அதிலிருந்து சரிவாகாம அந்த கசப்பை வைத்து விட்டு அந்த கசப்பின் மேலே வாழ்க்கையை கட்டி அமைப்பது. நான் சில கிறிஸ்தவ பாடல்களை பாடும் பொழுதெல்லாம் சிலர் என்ன நெருக்கமாய் தெரிந்தவர்கள் அவர்கள் எழுதின பாடல் பாடும்போதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பேன். சிரிச்சுக்கிட்டான். நல்ல பாடல் தான், பாட வேண்டிய கட்டாயம் இருக்கும். என்ன, எனக்கு தெரிந்த சில பாடலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எதுலேருந்து எழுதியிருப்பாங்கன்னா, அவர்கள் ஏதோ இடத்துல வாழ்க்கையில் விழுந்திருப்பாங்க. குறிப்பாக ஏதோ இந்த யாரையாவது நேசித்திருப்பாங்க, யாரையாவது விரும்பி இருப்பாங்க, அவங்க ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. ஏமாற்றி போன உடனே இப்போ அந்த காயத்தை விட்டு வெளியே வரலை, இன்னும் அதை மறக்கலை, இன்னும் அந்த 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 அதை காயமாகவே வச்சிருக்கிறாங்க, உள்ளுக்கு வச்சுக்கிட்டு அதிலிருந்தே ஆண்டவரை ஒப்பிட்டுப்பா. ஃபவுண்டேஷன் எதுதான், மூளைக்கல் எதுதான்னா அந்த கெட்ட அனுபவம், விழுந்த அனுபவம் தான் மூளைக்கல். அந்த மூளைக்கல் மேலே யார் தூக்கி வைப்பாங்கன்னா இயேசுவை தூக்கி வைப்பாங்க. இயேசுவை தூக்கி வச்சுக்கிட்டு அதை விட இது நல்லது ஆண்டவரே என்று பாடிக்கொண்டிருப்பார்கள். தப்புன்னு சொல்ல வரலை, ஆனால் உண்மை என்னவென்றால் அது முழுக்க முழுக்க மறைந்து இது எல்லாருக்கும் வரக்கூடியதான். நான் ஒருவன் மட்டுமா ஏமாற்றப்பட்டேன், இதுதான் உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கை. போவோம் என்று அதை விட்டு அந்த கசப்பை வெளியே விட்டுக்கிட்டு வந்தோம் என்றால், பிள்ளைகளே, இது சும்மா வாலிப வயதில் வரக்கூடிய சொன்னேன். சிலரெல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை வீடு இல்லைன்னு யாராச்சும் ஏளனப்படுத்தியாச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி வீடை கட்டி காமிக்கலை என்கிற ஒரு சினம் நமக்குள்ளால வந்துடும். அதை நாம் என்ன எடுப்போம்? மோட்டிவேஷன் எடுத்துடும். நிறைய நேரத்தில் பிசாசு அதை என்னத்தான் சொல்லி தருவான்னா, யூ ஆர் மோட்டிவேட்டட். அந்த
காயங்கள் எல்லாம் உனக்கு எப்படியாக மாறிவிட்டதென்றால் உன்னை 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 ஒரு காரியத்தை செய்வதற்காக உன்னை வைக்கிறது என்று அது தவறான ஒரு டெஃபினிஷன் நமக்கு கொடுத்துருக்கு. பிள்ளைகளே, தேவைக்காக ஒன்றை நாம் செய்ய வேண்டுமே தவிர எங்கோ இடத்துல காயப்பட்டோம் என்பதற்காக ஒரு நாளும் செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, தாவீது இப்படித்தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், இன்னும் ராஜாவாகலை. அவனுக்கு கீழே ஒரு 400 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு நாளிலே அவன் நல்ல பண்டிகை நாள், தன்னோடு கூட இருந்தவங்க நல்லா சாப்பிட்டா பரவாயில்ல, அவன் திருடலை, அவன் வேறு எதையும் செய்யலை, எல்லாம் அழகாக செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க அந்த ஆட்டின் மேய்ப்பனிடத்து ஓனர் இடத்துல போய் கேட்கிறாரு, எப்பா இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள், நீ வேற நல்ல இந்த ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறாய், என் ஆட்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுனா ரொம்ப ஏளன பேசுவோம். உனக்கு நான் அதுக்கு தரணும்? எங்கேயோ ஒருத்தனை விட்டு ஓடி வந்திருக்கியாமா, உனக்கு நான் போய் சோறு போடணுமா என்று மிக ஏளனமாய் பேசுவேன். தாவீதுக்கு வரும் பாருங்க கோபம், எடுப்பாங்க கத்தியை, தொலைச்சிருவோம், இவனை வச்சிடவே கூடாது. அப்படி இருக்க அவளுடைய மனைவி அதை அறிந்து ஓடி வருவார். தாவீதுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லுவார், நீ ரத்தம் சிந்துவதற்கு உன் கையை நீட்டக்கூடாது. கவனிங்கள், தாவீது அப்படியே ஆஃப் ஆயிரும், கையை நீட்டவே மாட்டான். அந்த கோபம் அப்படி, அதுக்கப்புறம் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டான், அப்படியே மறந்துடுவான். பிறகு நமக்கு தெரியும் நாபால் அப்படி மரித்து போவதை நாம் பார்க்க முடியும். கவனிங்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் வாழ்க்கையில் எத்தனை கசப்புகள் வந்திருக்கு, அந்த கசப்புகளை ஒரு நாள் வாழ்க்கையில் வைக்கலை. சவுல் மேலே எவ்வளோ கசப்பு வச்சிருக்கலாம், தாவீது ஒரு இடத்துல கூட அந்த கசப்பை காமிச்சதே இல்லை. அந்த குடும்பத்துக்கு நல்ல செய்ய முடியும், யோனத்தாண்டிய பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்று தான் பார்த்தார்களே தவிர அந்த கசப்பின் மேலே வாழலை. அகந்தைக்காரர் என்றால் என்ன? நாம் நிறைய நேரத்தில் வேதத்தை எதற்கு பற்றி கொள்ளுவோம், எங்கோ ஒரு இடத்துல நமக்கு கசப்பு இருக்கு, அந்த கசப்பை வெளியே எடுப்பதற்காக வேதத்தை பற்றி கொள்ள மாட்டோம். அந்த கசப்பின் மேல் சவாலாய் செய்வதற்கு இந்த வேதத்தில் ஏதாவது வசனம் இருக்குமோ அதை பிடித்து கொள்ளுவோம். பிள்ளைகளே, தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கர்த்தருடைய வார்த்தை வர வர அகந்தையின் சினம் என்றால் என்ன, வாழ்க்கையில் வந்த வீணான வலிகள் வேதனைகள் அவைகளெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நம்மை மாற்றிக்கொள்வது தான் என்ன அப்படின்னா, ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது. உங்களுக்கு தெரியுமா, வேதாமத்திலே நான் தாவீதை குறித்து சொல்லிட்டேன், இன்னும் ஒன்றை சொன்ன அந்த சினத்தை குறித்து தெரியும். இந்த கோபம் இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சுன்னு பாருங்க. நான் அதென்ன நீ சொல்றது, நான் சொல்றது என்று இருக்கிற இடத்திலெல்லாம் இந்த சினம் கோபம் இருக்கும். பரியாசக்காரன் என்றால் என்ன, இந்த கோபக்காரங்க தான், கோபத்தை தான் பரியாசமாக காட்டுவோம். நீ செய்யறது செய், நாம் பார்த்துக்கலாம் என்று இருப்பார்கள். பாருங்கள், கவனிங்கள், யாக்கோபு பயணப்பட்டு வரும் பொழுது அவனுக்கு தீனாள் என்கிற ஒரு குமாரத்தி இருந்தாள். அந்த தீனாள் என்கிற குமாரத்தி மிக அழகாக இருந்தாள். அழகாக இருந்த குமாரத்தி ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன்னு ஊரை சுற்றி பார்க்க போயாச்சுன்னா அந்த ஊரில் இருந்து சீகேம் என்கிறவன் அந்த பிள்ளையோட தவறாக நடந்துடுவான். அவனுக்கு அவளை பிடிச்சி போச்சு, தீனாளுக்கு அவளை பிடிச்சிருச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது அவருடைய தகப்பன் இடத்துல வரும், யாக்கோபு இடத்துல வரும். யாக்கோபு உட்காந்து யோசிப்பார். என்ன யோசிப்பார்? சரி, இப்படி சூழ்நிலை இப்படி வந்துச்சு, என்ன பண்ணுறது, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த நம்ம என்ன பண்ணலாம், சரி என் பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த ஊரில் நமக்கு ஒரு 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 பாதுகாப்பு இருக்கும், இந்த ஊர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று தகப்பன் எல்லாருடைய நன்மையை எதிர்பார்த்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நடந்துச்சு. ஆனால் நாம் இனி அதை ஒரு கசப்பாக வைக்காம அடுத்தது ஃபார்வர்டு என்ன பண்ணலாம் அப்படின் போது பிள்ளைகள் வர காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 அந்த ராகேலுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் சிமியோன் லேவி, இந்த 2 பேரும் வருவதற்கு காத்துட்டு இருப்பார். இந்த அப்பா அந்த பிள்ளைகளை மதிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வாங்கடா, வந்த உடனே சொல்லுகிறார், எப்பா நம்ம பிள்ளை தீனாளுக்கு இப்படி ஆயிடுச்சு என்று சொன்ன உடனே இந்த கிழவர் என்ன சொல்றாரு, இந்த வயசானவர் என்ன பேசுறது, என் தங்கை இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று மனசுக்குள்ள ஏற்கனவே சினம் கொண்டு விட்டார்கள், இவர்களை அழிக்கணும். அப்பாவுடைய ஆலோசனை கேட்கல. அப்பாவுக்கு கோபம் இல்லையா, அப்பாவுக்கு ஆத்திரம் இல்லையா, அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரியும். ஆனால் அந்த இடத்துல இப்படி நடந்தால் அது ஒரு சமாதானத்திற்கு ஏதுவாக மாறும் என்பதை அறிந்து தகப்பன் பொறுமையாக இருந்தால் இவர்களுக்கோ அந்த இரத்த வரி நாங்களால் எதுவும் செய்ய முடியும். உடனடியாக அந்த பையனுடைய அப்பா வருவார், வந்து யாக்கோபோடு பேசுவார். அப்போ எல்லாரும் உட்காந்து அழகாக பேசுவாங்க, நாங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதனால் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மகளை உங்களுக்கு தர நியாயமாய் பேசுகிறார். அந்த பேச்சிலெல்லாம் அந்த திருட்டு பயல்கள் 2 பேரும் கூடவே உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி கையை கட்டிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு அவர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ண. யாக்கோபுக்கு சந்தோஷம், பரவாயில்ல கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, என் பிள்ளைய நல்லா கவனிச்சுக்குவாங்க என்கிற ஒன்றில் இருக்கும் பொழுது இந்த எல்லாரும் விருத்த சேதனம் அந்த வேதனையோட வீடுகள் இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் எடுப்பாங்க பாருங்க கத்தி,
கத்தி எடுத்துட்டு போய் எல்லாரையும் கொன்றுவாங்க, இந்த பட்டணத்தை காலி பண்ணுவாங்க. இப்போ அப்பாவுக்கு தெரியும், முடிச்சிட்டானுங்க, நம்மளை அழிச்சிட்டானுங்க, இந்த பட்டணத்தில் என்னுடைய பேரை நீங்கள் கெடுத்து போட்டு, இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவார், என் வாசனை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள், இந்த ஊரில் நம்ம இனி வாழ முடியாது, ஏண்டா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கிளப்பி தரீங்க என்று போவாங்க. மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும். ஏன்? அப்பாவுடைய கட்டளை, அப்பாவுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதற்கு, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முடியலை. அவர்களுக்குள்ள அந்த நான் எங்களுடையது என்கிற இந்த ஆணவம் முடிவில் என்ன ஆயிற்று? இந்த சிமியோனும் லேவியும் முடிவிலே ஆசீர்வாதத்திற்கு பதிலாக தகப்பனுடைய கோபத்தையும் சாபத்தையும் வர பற்றி கொள்வார்கள். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் ஹல்லேலூயா அதை பின்பற்றக்கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கசப்புகளை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நாம் அங்கீகரிக்க கூடாமல் அதை நம் காயமாகவே வைத்துக் கொள்வது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அத்தனை பேரும் இந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற காயத்தை எல்லாம் வெளியில் தூக்கி போட்டுக்கிட்டு சந்தோஷமாய் முன்னேற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மகிழ்ச்சி நல்ல இருதயத்தோடு ஏற்றால் இது ஒரு பொருள் தரும், கோபத்தோடு இல்லைன்னா கசப்போடு இந்த வேதத்தை வாசித்தால் வேற பொருள் தந்துடும், டோட்டலாக வேற ஒரு பொருளை தந்துடும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. பிள்ளைகளே ஹல்லேலூயா, அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அப்படின்னா நம்ம யாரும் இந்த கசப்போடு அவன் எனக்கு அன்னைக்கு பண்ணிட்டான் இன்னைக்கு பண்ணிட்டான்னா அவங்க கூட சேர்ந்தோன்னு நம்ம அழிஞ்சிருவோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக விலகி இருக்கத்தக்கத நல்ல கிருபை கர்த்தர் தருவாராக. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2, இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால், 1 முதியோர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, முதியோரை மதிக்க மாட்டாங்க, அகந்தைக்காரர்கள். 2 தேவனை மதிக்க மாட்டாங்க, அவங்க எடுத்ததுதான் சரி. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 2:3. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. இந்த வார்த்தை பாட்டாய் பாடினவள் யார் என்றால் அன்னாள். அன்னாள் சொல்லுகிறாள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் எதற்கு செய்கிறார் நமக்கு தெரிகிறதில்லை, அவர்கள் செய்கைகள் யதார்த்தமானவைகள். உங்களுக்கு தெரியுமா, அன்னாள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்வதற்கு முயற்சித்தவள். அன்னாளிடத்தில் எந்த தப்பும் இல்லை, நல்ல யூத குலத்தில் பிறந்தவள், அவளுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் என்ன, அவளுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டியது கொஞ்சம் தாமதமாக வந்துச்சு. ஆனால் அவளுடைய சக்களத்தில் இருக்கிறாளே, அவளுக்கு பிள்ளைகள் தாராளம் இருந்தார்கள். அதனால அவள் எப்போதும் அன்னாளனை ஏளனப்படுத்தி கொண்டே இருப்பாள், பரியாசப்படுத்திக்கிட்டே இருப்பாள். உனக்கு ஏன் கிடைக்கல? ஜெபம் சரியில்லையோ, வேத வாசிப்பு சரியில்லையோ, ஒன்றும் கொடுக்கலையா என்று தனக்கு ஒன்று இருப்பதை வைத்து இல்லாததை ஏளனப்படுத்தி கொண்டே இருப்பாள். ஆனால் தேடி தேடி பார்த்துருப்பா, என்ன தப்பு எல்லாம் சரி பண்ணியிருப்பா, இன்னும் ஒன்று கிடைக்கல. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் எதற்காக அந்த காலகட்டத்தில் காத்து கொண்டிருந்தார் என்றால், எல்லாரும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், எல்லாருக்கும் நன்மைகள் வருகிறது, ஆனால் ஒருத்தங்க கூட தேவ பாதையில் பிள்ளைகளை வளர்த்தலை. அன்றைக்கு இருந்த ஏலி என்பவர், அவர் ஆசாரியனா இருக்கிறார், இருந்தவர் தன்னுடைய பிள்ளைகளை கூட ஒழுங்கா வளர்த்தலை, தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக மதித்தார். கர்த்தரை விட யாரை கனப்படுத்தினார் என்றால் பிள்ளைகளை கனப்படுத்தினார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார். கனம் என்று வந்துவிட்டால், மதிப்பு என்று வந்துவிட்டால், தேவனை மதிக்கிறோமா, பிள்ளைகளை மதிக்கிறோமா? ஏலி தான், ஆசாரியன் தான், தேவன் நம்பி எல்லா பொறுப்பையும் அந்த ஏலி கையில் தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஏலியை பார்த்து ஆண்டவர் கேட்கும்போது கேட்பான், நீ என்னை விட உன் குமாரர்களை மதிப்பானேன். அப்படியானால் குமாரர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்தால் எதிர்க்க வேண்டியவர் ஏலி அப்பா. ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணிட்டார்னா, தேவனுடைய வார்த்தையா குமாரர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி குமாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். என்ன குமாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? தேவாலயத்திலே அவர்கள் எல்லா தகாத இச்சைகளையும் செய்தார்கள். யாரெல்லாமோ வந்து சொல்லியும் என்னடா பார்த்துக்கோங்க என்றுவரை தவிர, அந்த அப்பா எடுக்க வேண்டிய கடினமான முடிவை எடுக்கலை, பிள்ளைகள் மேல் கட்டாயமாய் அவர் இருக்கலை.
பிள்ளைகள் விரும்பினபடியே அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏலியுடைய குமாரர்களைத்தான் அடுத்த நியாயாதிபதியாக கொண்டு வர வேண்டும், ஆசாரியத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் இவரே இப்படி போய்விட்டால் யாராவது ஒருவராவது தங்களுடைய பிள்ளைகளை எனக்கென்று அர்ப்பணிக்க மாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஏக்கத்திற்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் அன்னாள் என்கிற ஒருவள் இந்த கடினமான பாதைக்கு தள்ளப்படுகிறாள். அவள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கிறாள். இவளத்தின் பெறுகிற குழந்தை நிச்சயம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஆண்டவருக்கு தெரிந்து ஆண்டவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இவள் செய்யும் வரைக்கும் காத்திருப்போம் என்று ஆண்டவர் காத்திருக்க, இந்த ஞானம் யாருக்கு தெரியல? அன்னாளின் சக்களத்துக்கு தெரியல. அவள் ஏளனப்படுத்தினாள். புருஷன் ஆறுதல் படுத்தி பார்த்தார், அதெல்லாம் சரி வரல. அவளுடைய வார்த்தை இவளை காயப்படுத்த ஒரு நாள் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறாள். என்ன ஜெபிக்கிறாள்? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் அந்த குமாரனை நான் உமக்கென்று அர்ப்பணிப்பேன். வேறு எதுவும் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, உமக்கு ஒரு குழந்தை தேவைப்படுகிறது. ஆண்டவரே, நியாயாதிபதியை ஒருவன் தேவை, ஆசாரியனை ஒருவன் தேவை. அந்த தேவைக்காய் நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்க. ஆண்டவரே, நான் என்னுடையது உமக்கு தருவேன். வேறு எந்த ஜெபத்தையும் பண்ணலை. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்திற்காக தான் இந்த ஞானம் தெரியல. இப்போ குழந்தை கிடந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. காலதாமதமாய் குழந்தை கிடைத்தும் எல்லாம் அவளுக்கு ஹல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிடைச்சும் சக்களத்துக்கிட்ட கொண்டு போய் பாரு, எனக்கு குழந்தை கிடச்சிச்சு அப்படிலாம் பேசல. மறைத்து வைத்தாள். ஹல்லேலூயா. நான் கையில் வைத்து வளர்த்தால் ஒருவேளை அப்படிப்பட்டவள் வந்து விடுமோ என்று ஆலயத்தில் கொண்டு போய் போட்டுட்டா. உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கு இருந்த ஏலி சொந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தலை. இந்த பையனை அதெல்லாம் அவளுக்கு கவலையே இல்லை. நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்து விட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அதை பற்றியே கவலைப்படலை. உங்களுக்கு தெரியுமா? அடுத்த ஒரு குழந்தைக்கு கூட அவள் தேவ சமூகத்தில் கேட்கவே இல்லை. அந்த ஒரு ஒன்று உமக்கு தந்துட்டேன், ரெண்டாவது எனக்கு தாரும், கேட்கவே இல்லை. கவனிங்கள், அதுதான் கர்த்தருடைய. அவள் தான் பாடுறா, குழந்தை ஆண்டவர் கையில் அர்ப்பணித்து விட்டு வந்து பாடுற. இனி ஒருத்தர் மேட்டுமையா பேசாதீங்க, அகந்தையாய் பேசாதீர்கள், கர்த்தர் ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானம் நமக்கு புரியவே பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில் தேவன் எதற்கு அனுமதிக்கிறார் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அதை பார்த்துக்கிட்டு நமக்கு எல்லாம் இருக்கும்போது நாம் அதை ஏளனப்படுத்தி விட்டால் அதுதான் அகந்தை, அதுதான் பரியாசம். அவர்கள் அதற்காக எவ்வளவு தேவ சமூகத்தில் போய் அழுவார்கள் தெரியலை. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் எடுத்த முடிவு இதுதான். அகந்தைக்காரனை பரியாசம் பண்ணட்டும், அவர்கள் பரியாசம் பண்ணுவது அவங்க வேலை. ஆனால் நானும் உங்களுடைய வேதத்தை விட்டு கொஞ்சம் கூட விலக மாட்டேன். ஆண்டவரே, வேதத்திலே நான் இருக்க கர்த்தனுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. முதல் அகந்தைக்காரன் யார்? முதல் அகந்தைக்காரை குறித்து இப்படி யோசித்தோம். அந்த கோபத்தை எல்லாம் நான் என்கிறத மனசில் அடக்கி வச்சுக்கிட்டு அப்பா பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது யார்? ஹல்லேலூயா. தேவ திட்டமே என்னன்னு தெரியாமல் எல்லாம் தனக்கு இருக்கிறத வச்சுட்டு எல்லாரும் ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் அடுத்த அகந்தைக்காரர்கள். ஆனால் அன்னாலோ கர்த்தட்ட வார்த்தைக்கு அவள் பொறுமையாய் காத்திருந்தால் தேவன் அவளை உயர்த்தினான். மூன்றாவது, எந்த அகந்தைக்காரர்கள்னால் இது ரெண்டும் மனுஷீகம் மாத்திரம் மறைந்திருந்தது. மற்றொன்றிலே மனுஷீகம் மாத்திரம் அல்ல, மற்றொன்றிலே ஹல்லேலூயா பொல்லாத ஆவியின் வல்லமை மறைந்திருந்தது. வாசிங்க பார்க்கலாம். தந்திரமான நோக்கமுடைய அகந்தைக்காரர். 2 பேதுரு 2 அதன் 18வது வசனம். 2 பேதுரு 2:18. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். கவனிங்கள், இங்கே புதிய ஏற்பாட்டில் இந்த அகந்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு, எல்லா பரிசுத்தவான்களும் சொல்லியிருக்கிறாங்க, பேதுரும் சொல்லியிருக்கிறார். பேதுரு என்ன சொல்லியிருக்கிறார்னா 17வது வசனம், இப்படி அகந்தைக்காரலாக இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகள், சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு யாரை குறித்து சொல்லி வருகிறார் என்றால், கர்த்தருடைய காரியத்தை எல்லாம் தெரிந்தும் அதற்கு விரோதமாய். இங்கே இதற்கு டோட்டலாக ஒரு பேர் வைப்போம்னா பிலேயாமின் தந்திரம் என்று தான் வைக்கப்பட்டிருக்கும். தேவ பிள்ளைகளை எப்படியாவது காலி பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிலேயாம் செய்தது என்ன?
அவர்களை எப்படியாச்சும் அழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விரோதமாய் மந்திர தந்திரங்களை செய்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எதை வேணாலும் செய்வாங்க. யாரை அழிக்க பார்க்கிறார்கள்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் அழிக்கப்பட்டார்கள். யார் தேவன் தெரிந்து கொண்ட? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிற பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது இந்த வஞ்சகத்தின் பரியாசத்தின் ஆவி பிழையாமை போல நமக்கு விரோதமாய் செயல்படும். எங்கேருந்து என்ன செய்யலாம், எப்படி நம்மை அழிக்கலாம் என்று முயற்சி பண்ணும். அந்த முயற்சி வரும்பொழுது நடக்கிறது என்ன நடக்குமா? நாம் வஞ்சகத்திலிருந்து தப்பி வருவோம். தப்பி வரும்போது தந்திரமாய் நம்மிடத்தில் பேசி நம்ம எதற்கு தள்ளி விட்டுருவாங்க? மாம்ச இச்சைக்கு நேராய் தள்ளி விட்டுருவாங்க. ஒரு சம்பவம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இதை புரியும் நினைக்கிறேன். இப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தங்கையும் ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ள. இப்போ சகோதரிக்கு ஒரு தேவையில்லாத ஒரு தொடர்பு எங்கே வந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்தில் வந்துச்சு. இதை கண்டிக்க வேண்டியது யாரு? அந்த சகோதரன் கண்டிக்க வேண்டும். இப்போ சகோதரன் கண்டிக்கிறான், ஏய் நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சகோதரன் கண்டிச்சாச்சுன்னா இந்த சகோதரிக்கு பாடு ஒன்று அதை விட வேண்டும், இல்லை என்றால் வீட்டில் தெரியும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆனால் இந்த சகோதரி நயத்தந்திரமாக என்ன செய்யலான்னா கொஞ்சம் அப்படி பொறுமையாக இருந்து என்ன பண்ணலாம், தன்னுடைய ஃப்ரெண்டை யாரையாச்சும் ஒருத்தங்களை யாருக்கு அனுப்பிவிடலாம்? பிரதருக்கு பண்ணி. இப்போ பிரதரை எங்கே விட்டுருவாங்க? ஒரு சிக்கியாச்சுன்னா இப்போ பிரதர் ஏதாவது பேச முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. டேய் நீ மட்டும் யோக்கியமா, ஒன்னையும் போட்டு கொடுத்துருவேன். கவனியுங்கள், ஒருவர் செய்த தவறை நாம் திருத்த போகிறோம் என்றால், ஒருவர் செய்த தவறு நான் சரியாக இருக்கும்போது தவறு செஞ்சுட்டாங்க அப்படியே நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு போகும்போது நம்மை அதிலே தள்ள வைப்பதற்கு பிசாசு எடுக்கிற முயற்சியை போலத்தான் இது. பிள்ளைகளே, தந்திரமாய் நம்மை பிடிப்பார்கள். நாம் எதுலையாவது உழலைன்னா எப்படியாச்சும் நம்ம இதில் உழ வைப்பாங்க. நீ ஒன்றும் இல்லை, சும்மா வந்து பார்த்துட்டு போ, ஒன்றும் இல்லை இதுக்கு மட்டும் வந்துட்டு போ, நீ எதுவும் செய்ய வேண்டாம், சும்மா வா அப்படி நம்ம கூப்பிடுவாங்க. இந்த ஊரில் நம்ம நிறைய அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாலுக்கெல்லாம் போகும்போது சும்மா ஒரு இதை தந்துக்கிட்டு உங்கள் லக்கிடுறாங்க, போடுங்கம்பாங்க. நம்ம போட்ட உடனே சொல்லுவாங்க, நீங்கள் பயங்கர லக்கியான ஆளுங்க, உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு, வாங்க கிஃப்டை வாங்கிட்டு போங்க. கிஃப்ட் ஏதாச்சும் 100 ரூபாய்க்கு கிஃப்டாக இருக்கும். அங்கே உட்கார வச்சு நம்ம பேசுவாங்க பாருங்க. இவ்வளோ நீங்கள் பே பண்ணியாச்சுன்னா இந்த ஆஃபர் இருக்குது, அந்த ஆஃபர் இருக்குது. நம்மளை எப்படியாச்சும் பைத்தியக்காரங்க நம்ம பணத்தை வாங்கிட்டு தான் விடுவாங்க. தந்திரமாய் நயமாய். இன்னைக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் கையில் வைத்திருக்கிற வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த பூமியிலே விழுந்து போனவர்கள், தேவ பாதை விட்டு விலகி போனவர்கள், மற்றவர்களை விழப்பண்ணுவதற்கு தந்திரமாய், அதுதான் அகந்தைக்காரன் வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த பூமியிலே விழுந்து போன வல்லமை அவர்களுக்கு உதவி செய்கிறது. ஏன்? இது ஆரம்பித்ததே காயிலிருந்து ஆரம்பித்தது, ஆதாமிலிருந்து ஆரம்பித்தது. இது இந்த அகந்தையான இருதயம் வேறு யாருக்கும் இல்லை, பிசாசுடைய இருதயம். அவன் தான் அகந்தையா இருந்து தேவஸ்தானத்துக்கு நான் ஏறுவேன், அவர் என்ன அங்கே இருக்கிறது என்று யோசித்து தன்னுடைய மனதை மனிதர்களுக்குள் புகுட்டி விடுகிறான். பிள்ளைகளை, இந்த வேதம் நமக்கு நேராய் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, ஹல்லேலூயா, இப்படிப்பட்டதான நயத்தந்திரம் உள்ளவர்களை விட்டு என்ன செய்யணும்? தந்திரம் உள்ளவர்கள் பலன் உள்ளவர்களா, நியாயமா இருக்கிறவங்க பலன் உள்ளவங்களா அப்படின்னு என்ன கேட்டா, தந்திரம் உள்ளவர்கள் பலன் உள்ளவர். நம்ம விலகிட்டோம், நம்ம பழைச்சோம். விலகலை நாம விழுந்துருவோம். கடைசியில் யார் இருப்பா? அவங்க பிழைச்சு போயிடுவாங்க. நாம் அதிலே சிக்கி திணறிக் கொண்டிருப்போம். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நம்முடைய கையில் இருக்கும் பொழுது இந்த வேதத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. யாருக்கு கர்த்தர் கண்களை திறக்கட்டும்னா, அகந்தைக்காரர்களுக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பாராக. ஆமென். கேட்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்தியே என்ன ஆச்சு? இதான் அப்பே சொன்ன வேணாம் அப்படின்னு. அப்போ புரிஞ்சுக்கணும், இது வெறும் வார்த்தை இல்லை, இந்த வார்த்தைக்குள் பொல்லாதது வருகிறது. ஹல்லேலூயா. நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தால், பெந்தேகோஸ்து கோயிலுக்கு போனியே என்ன நடந்துச்சு? இதைத்தான் அப்பே சொன்னேன் என்று சொல்லுவாங்க பாருங்க. கவனமா இல்லைன்னா அவர்கள் ஜாலியாக போயிடுவாங்க, நாம் விழுந்து போய்விடுவோம். ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணியிருப்போம், இந்த ஜெபத்தை பண்ண, ஆமாம் ஜெபம் பண்ணி என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறார்கள் அகந்தைக்காரர்கள். ஹல்லேலூயா. நாம் எடுத்த முடிவிலே அவர்கள் நம்மை விழ வைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. இதெல்லாம் வீண், வேஸ்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஏன்? அவர்கள் விழுந்து போய் விட்டார்கள், நம்மை விழுவதற்கு முயற்சி பண்ண வைக்கிறார்கள். சபையே, எல்லாரும் நிலைத்திருப்பார்களா தெரியல, ஆனால் நிலைத்திருக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுமாம். நாம் நிலைத்திருக்கிறவர்களை ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். இப்போ மாரத்தான் நிறைய இந்த பக்கத்தில் ஓடுறாங்க.
மாரத்தான் ஆச்சு, வாக்கத்தான் ஆச்சு, அடுத்த ஸ்லீப்பத்தான் வரப்போகுதா தெரியலை, எல்லாரும் போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை நீங்கள் தாமதமாக போனாலும் பரவாயில்ல, போய் சேர்ந்துடணும், வழியில் நின்றக்கூடாது. அந்த மார்க்கை ரீச் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, நம்ம எல்லாரும் போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்தை, நம்முடைய அனுபவத்தை வைத்து வேதத்தை அடைக்கிற வேண்டாம். நம்முடைய அனுபவத்தை எல்லாம் தூக்கி தூர வச்சுக்கிட்டு இந்த வேதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதன்படி நம்மை திருத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதக்காரன் எடுத்த பொறுத்தனை நாமும் எடுப்போம். ஆண்டவரே, அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணி நான் உம்முடைய வேதத்தை விட்டு விலகவே இல்லை. உம்முடைய வேதத்திலேயே அடுத்த ஒரு வசனம் பலியோடு சொல்லுவான் பாருங்க, 53வது வசனத்தில், கர்த்தாவே நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் அது எங்கே இருக்குன்னா முடிவில் தான் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 53வது வசனம், உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் யாரை பிடிச்சிச்சு? என்னைய பிடிச்சிச்சு. நான் எப்படி இதை யூஸ் இருந்துக்கிட்டேன்னா, இந்த படிக்காத பிள்ளைங்க எக்ஸாமுக்கு எழுத போகும்போது ஒரு தைரியமாக போவாங்க தெரியுமா? படிச்சிருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் காலியன், அப்படி தைரியம் காமி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் பயப்படுறது யார் பயப்படுவாங்கன்னா, ஒன்று அவங்க டீச்சர் பயப்படுவாங்க, இல்லை அப்பா அம்மா பயப்படுவாங்க. அப்படி கையுங்காலும் நடுங்கும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும், ஏன் அப்படிப்பட்ட யோசனை இல்லை. இதை போலத்தான் கவனியுங்கள், நம்முடைய வேதத்தை விட்டு விலகுகிற அகங்காரிகளை பார்க்கும்போது நடுக்கம் என்னை பிடித்து கொண்டது. ஏன்? 52வது வசனத்தில் இருக்கும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு தெரியும். கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து இதை பார்த்து ஆண்டவரே பயப்படுகிறேன். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேசம் எங்கிலும் என்ன இருக்குதுன்னா, ஹல்லேலூயா, வழி விலகி போகிறவர்கள் எல்லா பக்கமும் இருக்கும் பொழுதும் நாமும் அந்த மாதிரியை பின்பற்றாமல் தேவ மாதிரியை பின்பற்ற கர்த்தர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையின் மகிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகந்தைக்காரன் ஆவி நம்மை தொடாதபடிக்கு தேவன் நம்மை மறைத்து கொள்ளும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லா அகந்தையான வல்லமைகளும் உடைக்கப்படட்டும். எல்லா அகந்தையான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடுகளில் கவனித்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் மேன்மை கர்த்தர் விளங்க பண்ணும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வர முடியலை, அவர்களை வரவிடாமல் தடுக்கிற எல்லா ஹல்லேலூயா சூழ்நிலைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு நாளை தினத்தில் எல்லாரும் வரும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கூட்டங்கள்லாம் தாமதமாக ஆரம்பிக்க வேண்டியிருக்கு, இந்த சூழ்நிலை மாறட்டும். நேரத்தில் ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தம்பிங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா தாராளமாய் தரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதற்கு விரோதமான வார்த்தைகள் கிரியைகளை கர்த்தர் உடைத்து போட்டு தேவன் ஜெயம் எடுக்கும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. இப்பொழுது புறப்பட்டு செல்கிறோம். கிருபையின் பிரசனம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உதவிக்காக வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் மறைத்துக்கொள்ளும். வீடு இருந்து கவனித்த பிள்ளைகளை மறைத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.